ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, இந்தியாஸ் ஃபாரின் பாலிசியில் இன்றைக்கி என்ன டாபிக் அதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார்க் சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன். தட் மீன்ஸ் SAARC is an economic and geopolitical organizations of 8 countries that are primarily located in South Asia. The SAARC policies aim to promote welfare economics, collective self-reliance among the countries of South Asia and accelerate South cultural development in the region. SAARC Disaster Management Center was set up at New Delhi. SAARC அமைப்போட center was set up in New Delhi. The center is sleek body of professionals working in various dimensions of disaster risk reduction and management in South Asia. Meteorology satellite by Indian Space Research Organization ISRO for the SAARC region. The number of countries are Afghanistan, Bangladesh, Bhutan, India, Nepal, Maldives, Pakistan and Sri Lanka. அதாவது தெற்கு ஆசிய நாடுகளினுடைய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லும்போது அந்த சார்க் வந்து நம்ம சொல்கிறோம். அதாவது அந்த நாடுகளினுடைய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லும்போது பொருளாதார மற்றும் புவியியல் சார் அமைப்பின்படி வந்து என்னது, நாடுகளினுடைய கொள்கை அப்படின்னு சொல்லும்போது பொருளாதாரத்தை ஊக்குவிக்குதல், நாடுகளிடையே வந்து கூட்டுறவு, அதாவது சமூக பண்பாடு மேம்பாட்டினை வந்து அது முன்னேற்றணும். அப்புறம் வந்து பேரிடர் மேலாண்மை, அதாவது இயற்கை சீற்றங்கள் வந்துச்சு அப்படின்னா அதற்கு என்ன செய்யணும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அது வந்து புதுடெல்லியில் வந்து அதனுடைய சென்டர் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. தெற்காசியாவே அப்படின்னு சொல்லும்போது அந்த பேரிடர் குறைப்பு மேலாண்மைக்கான வல்லுநர்களை கொண்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரோ ISRO அமைப்பு வந்து செய்தி தொடர் மற்றும் வானிலை ஆய்வறிக்கான சார்க் செயற்கைக்கோளை வந்து செலுத்த உள்ளதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த சார்க் அமைப்பினுடைய உறுப்பு நாடுகள்னு சொல்லும்போது ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள் அண்ட் மாலத்தீவு, பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கான்டெம்பரரி கான்டெக்ஸ்ட், அதாவது சேஞ்சஸ் அண்ட் கண்டினியூட்டி இன் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி, அதாவது ஒருங்கிணைந்த இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையினுடைய தற்கால சூழல் மற்றும் மாற்றம், அதனுடைய தொடர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி அதாவது ப்ரியோரிட்டைசிங் இன் இன்டகிரேட்டட் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருங்கிணைந்த அண்டை நாடுகளுடன் முன்னுரிமை, முதலில் அண்டை நாடுகளோட ஒரு பரஸ்பர கொள்கை அப்படின்றது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா ஃபாரின் பாலிசி ஹேஸ் ஆல்வேஸ் த ரெக்கார்டட் டு கான்செப்ட் ஆஃப் நெய்பர்ஹுட் அஸ் ஒன் ஆஃப் த வைடனிங் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அரவுண்ட் த சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கல்ச்சரல் commonalities. India gives political and diplomatic priority to her immediate neighbors and the Indian Ocean island states such as Maldives. This certainly of neighbors in India's foreign policy stem from the clear understanding that a peaceful essential for India to achieve her multifarious developmental goals அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அரசியல் ரீதியாகவும் வந்து அதாவது வரலாறு மற்றும் கலாச்சார ஒற்றுமை, அரசியல் ரீதியாகவும் அதனுடைய அண்டை நாடுகள் கருத்து இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை எப்பொழுதும் வந்து இருந்துகிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இந்தியன் ஓசனில் அமைந்திருக்கக்கூடிய மாலத்தீவு அப்படின்றது வந்து இந்தியா அளித்து, அதாவது அந்த நாடுகளுக்கு வந்து அரசியல் மற்றும் ராஜதந்திர முன்னுரிமை அப்படின்றது வந்து இந்தியா தான் வந்து அளித்து வருகிறது. இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை அப்படின்னு சொல்லும்போது அண்டை நாடுகளை வந்து மையமாக கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியா வந்து தனது அண்டை நாடுகளுக்கு தேவைப்படக்கூடிய ஆதரவை வந்து அந்த வள ஆதாரங்களாக இருக்கட்டும், வெப்பன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ், அதாவது ஃபால் ஆஃப் குட்ஸ், பீப்புள், எனர்ஜி, கேபிட்டல் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது
என்னவாக இருந்தாலும் சரி தகவல்கள் வந்து எளிதாக செல்வதை வந்து மேம்படுத்துவதற்காக ஒரு ஒருங்கிணைப்பு அப்படின்றது வந்து அளிக்கப்பட்டுள்ளது சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைடிங் டிப்ளமசி அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அரசு சுதந்திரம் மற்றும் வளர்ச்சியை இணைத்தல். ஒன் ஆஃப் த மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபாரின் பாலிசி ஹஸ் பின் டு லிவரேஜ் இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஷிப் ஃபார் இந்தியாஸ் டொமஸ்டிக் டெவலப்மெண்ட். இந்தியாவினுடைய உள்நாட்டு முக்கிய வளர்ச்சி மேம்பாட்டிற்காக சர்வதேச ஒத்துழைப்பை பெறுவது இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையினுடைய நோக்கங்களில் வந்து ஒன்றாக விளங்குகிறதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அப்போ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சொல்லும்போது கரண்ட்லி இந்தியாஸ் பொலிட்டிக்கல் moves are being influenced by economic imperative. Many nations are moving the better relations with India. Accelerated, balanced and inclusive economic development is India's primary goal. India achieved by the ensuring peace and security and by leveraging the nation's international partnerships to obtain all that is needed to fuel economic development, market investment, technology linkage, mobility of personal fair, global governance and stable fair environment conducive for growth அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லும்போது இந்தியா வந்து பொருளாதார காரணிகளை வந்து மேலே வந்து அதிகமாக செல்வாக்கு செலுத்தி வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவுடன் வந்து சிறந்த நட்புறவை கொள்ள மற்ற நாடுகளுக்கு வந்து அது முக்கியத்துவமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ விரைவாகவும் சமமான மற்றும் பொருளாதார வளர்ச்சி இந்தியாவில் வந்து முதன்மை குறிக்கோளாக இருந்து வருதுன்னு சொல்கிறோம். நாடுகள் வந்து அமைதி, பாதுகாப்பு இதை வந்து இந்தியா வந்து என்ன செஞ்சிட்ருக்கு, எப்போவுமே வந்து அதை உறுதி செஞ்சுட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார வளர்ச்சி, மார்க்கெட்டிங், அதனுடைய மூலதனம், தொழில்நுட்பம் இதெல்லாம் வந்து பணியாளர்களுடைய திறன், நியாயமான உலகளாவிய நிர்வாகம், இந்த வளர்ச்சியெல்லாம் வந்து ஒரு உகந்த சூழல் அதெல்லாம் வந்து முன்னேற்றம் அடைவதற்கு இந்தியாவில் வந்து உகந்த சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த வெளியுறவு கொள்கை, அதாவது 2 இது சொல்லியிருக்கோம் இல்லையா, அதாவது உள்நாட்டு கொள்கை, வெளிநாட்டு அயல்நாட்டு கொள்கை அப்படின்னு சொல்லி இதில் இப்போ வழிகாட்டக்கூடிய சக்தியாக வந்து இந்தியா விளங்கி வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வழிகாட்டி சக்தியாக இந்தியா ஆஸ் அ லீடிங் பவர் அப்படின்னு சொல்லும்போது G20 நாடுகள் வந்து மெம்பர்ஸ் ஆஃப் த G20, த ஈஸ்ட் ஏஷியா சமிட் அண்ட் பிரிக்ஸ் coalition, a testament to its states, a large country with a fast growing economy. India aspires for permanent membership on the UN Security Council, and India now has an increasing range of interests which are anchored in the different parts of the world and which stem from a wide range factors such as the need to secure energy, vital natural resources, imperative of maintaining open shipping lands, seeking investment and trade opportunities overseas, and the need to secure trade access அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ G20 நாடுகள், கிழக்காசிய நாடுகள்னு சொல்லும்போது பிரிக்ஸ் இவற்றில் வந்து உறுப்பு நாடாக இந்தியா வந்து இருக்கிறதுனால வேகமாக வளர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் கொண்ட ஒரு நாடாக இருப்பது வந்து குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்கிறாங்க. ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து நிரந்தர உறுப்பு நாடாக இந்தியா வந்து விரும்பிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா தற்போது வந்து தன்னுடைய அதிகரித்து வரக்கூடிய ஆற்றல் வளம், முக்கிய இயற்கை வளங்களை வந்து பாதுகாத்தல், அவசியமான கப்பல் வழித்தடங்களை வந்து நிறைய திறக்குது, அதை வந்து பராமரிக்கிறது, நிறைய வந்து கடல் வாணிப வாய்ப்புகள் மற்றும் வணிக நுழைவு அப்படின்றத வந்து பெறுதல் வந்து பல்வேறு காரணிகளால் வந்து இந்தியா என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா முன்னேற்றம் அடைந்து கொண்டு செல்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. கன்க்ளூஷன், today India has the formal diplomatic relations with most of the nations, besides being the world's second most populous countries, largest democracy, one of the fastest growing countries சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, the worldலே வந்து செகண்ட் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி, லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி மிகப்பெரிய மக்களாட்சி கொண்ட நாடு, ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரி வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நாடு சொல்கிறாங்க. இந்தியா இஸ் த நாட் அண்ட்
Any major powers have acquired a strategic depth. Our common fight against terrorism in the particular element அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் இந்தியா ஹாஸ் sought to achieve to security in international relations. There is no permanent friend and no permanent foe, only the interest or permanent. New challenges forced India to adjust to new realities. Even then, basic framework of its foreign policy remain more or less the same சொல்கிறாங்க. அதாவது சர்வதேச விவகாரங்களில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை, நலன்கள் மட்டுமே நிரந்தரமானவை அப்படின்ற ஒரு கொள்கை வந்து இந்தியா. இது வரைக்கும் இந்த லெசன் வந்து ஓவர்.